ஸ்டாலின் அவர்களே, பூத் கமிட்டி போட்டு நீங்க வீடு வீடா இப்பதான் போயிட்டு இருக்கீங்க. நான் வீடு வீடா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன். அதை சொன்னது நினைவாக்கியது நம்மளுடைய மக்களும் பெண்களும் இளைஞர்களும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் முதலமைச்சரா இருந்து பக்கத்துல பார்க்கும்போது நம்மளுடைய பூக்கடை குமாரண்ணன் அந்த திரு பிரபு அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களே, தோழர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி செயலாளர்களே, என்னுடைய வெள்ளிவாக்கத்தில் பயணத்தில் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் இளைஞர்களும் என்ன உங்க பிள்ளையா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து வரவேற்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மகள், ஒட்டுமொத்த குடும்பமும் வில்லிவாக்கத்தில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது தமிழ்நாட்டின் ஒரே தொகுதியில் முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை மு.க. ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. இதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தினா இதுதான். பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தினா அதுதான். ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் எதிர்த்து நின்ன இந்த சாமானியனை பெண்களும் என்னுடைய குடும்பத்தில் கூடிய தாய்மார்களும், மகனே உன்னை வெற்றி பெற வைப்பது என்னோட பணி, நீங்க பொறுப்படுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதை நன்றி என்று சொல்லுவதை விட என் வாழ்நாள் கடமை என்பதை நான் சொல்றேன். அவ்வளவு பெரிய அழுத்தம் என்னை நோக்கி. தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு அழுத்தமோ, ஆளுங்கட்சியாக பொழுது காவல்துறையும் திமுக குடும்பமும் மிகப்பெரிய அழுத்தத்தை தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்க்கையிலும் விமர்சனங்களும் கேவலமான பேச்சுகளும் தனிப்பட்ட தாக்குதலும் என்னை மட்டுமே நோக்கியது. எங்களுடைய தலைவரையும் அதற்கப்புறம் என்னையும் கடுமையான சொற்களால் எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களையும், அதற்கப்புறம் என்னையும் ஊடகங்களா இருக்கக்கூடிய யூடியூபர்களும் பேசி 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 அண்ணா கூறியதை போல, நீங்கள் பேசி பேசி வலுவெழுங்கள், நாங்கள் உறுதியுடன் அந்த பேச்சை கேட்டு வலுவோடு வெற்றி பெறுவோம் சொன்னார் அண்ணா. நாங்கள் தாங்கி தாங்கி வெற்றி பெறுவோம் சொன்னார் அண்ணா. கூறியதை போல உங்களுடைய பேச்சுகளை தாங்கி மக்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த சரியான தோல்வி இருக்கிறது. நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன், கொளத்தூர் மீட்டிங்ல சொன்னேன், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். உங்களுடைய குடும்பம் இனி எந்த காலத்திலும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியாததை, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முடியாததை ரெண்டு பேர்த்தோடைய சக்தியோட சேர்ந்து எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் இந்த குடும்பத்துடைய ஆதிக்கத்தை தூக்கி எறிந்தார். இது சாதாரண வெற்றி அல்ல. ஒவ்வொரு பெண்களும் கண்ணீர் விட்டு அழுது, தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி எதனால திரும்ப கிடைச்சிச்சு? திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். இன்றைக்கு சொல்ற தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள், அதோடு இணைந்தவர்கள் இளைஞர்கள். இந்த ரெண்டு சக்தியும் இன்னும் எந்த காலத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வைத்துக்கோங்க. நீங்க என்ன வேணா பொய்யில பேசலாம், சட்டசபையில வந்து பொய்யா பேசலாம், உங்களாலே முடியாது. நான் சொன்னேன், திமுக எப்பயுமே 2வது அடி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி ஜெயிச்சிருவேன், 200 தொகுதி ஜெயிச்சிருன்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே மேடையில் நம்மளுடைய தலைவர் சொன்னாரு, நான் உட்பட குளத்தூர்ல உட்கார்ந்து பேசினேன், உங்க தந்தை கலைஞராலே முடியாது பொழுது
நீங்க ஜெயிச்சிருவீங்களா எங்க தலைவர் எதிர்த்துன்னு கேட்ட 2வது முறை. இன்றைக்கு கேட்கிறேன், திரு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நீங்க எதிராக பேசிட முடியுமா தேர்தல் அரசியல்ல? நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்புதா, நீங்க நம்ம எல்லாம் பேச வேணாம், ஆல்ரெடி மெஜாரிட்டி 150 மேல போயிட்டு இருக்கு, அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும், ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, அடிச்சா அழுவாங்கல்ல, அழுது கலந்துட்டு சட்டசபை விட்டு ஓடி போயிடுவாங்க, சொன்ன மாதிரியே பேசிட்டு ஓடி போயிட்டாங்க. இது நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க. இன்னும்